அப்பப்பப்பப்பா அடடடா நல்லா வாசம். அந்த பீஸ் காமிங்க. வேற லெவலுங்க. உங்களுக்கான லெக் பீஸ், எனக்கான லெக் பீஸ். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கும்பகோணம் வந்திருக்கோம். இந்த கும்பகோணத்தில் இருக்க நிறைய உணவுகள் வெஜிடேரியன் மீன்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற ரெசிபின்னா இந்த கும்பகோணத்தில் பண்ணுற சிக்கன் பிரியாணி. அது யார் கேட்டிங்கன்னா நம்மளோட A to Z கேட்ரிங் கண்ணன் தான். எங்களோட பிரியாணி பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சொன்னார். வெரி குட் டேஸ்ட்டுங்க. இந்த பிரியாணி டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஓகே சார். அதாவது இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மசாலா யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நாங்கள் தனியாக ஒரு பொடி ஒன்று அரைப்போம் சார். அந்த பொடி வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் என்னென்ன போடுவோன்னு பார்த்தோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி. இன்னைக்கு இவர் கொடுக்குற அந்த மசாலா வாசனைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம், முந்திரியும் கசகசாவும் அரைச்சி போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக நம்ம கசகசாவும் முந்திரியும் பேஸ்ட்டோட போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம லஞ்சுக்கு ஒரு பிரியாணி செய்கிறோன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயம் சப்போஸ் வேஸ்டேஜ் இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம நைட்டு சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா சில பிரியாணிலாம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கசகசாவும் முந்திரியும் பேஸ்ட் வந்து கொடுக்கும். கொஞ்சம் ஈரப்பதத்தோட நல்ல ஜூஸியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது அவர் வந்து ஒரு ஹோட்டல் கடை மாதிரி ரன் பண்ணிட்டு வந்தார். அங்கே இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர் பாஸ்மதி ரைஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் வந்து மறுபடியும் நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறோம்ல, அந்த ரைஸில் கொஞ்சோண்டு போட்டு பாயில் பண்ணணும். இப்போ அப்படியா? இது புதுசாக இருக்கு. ஆமாம், வெங்காயம் போடணும், பச்சை மிளகா போடணும், உப்பு போடணும், கொத்தமல்லி, புதினா, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அதில் போடணும். அப்போ தான் அந்த எம்டி ரைஸ் எம்டியாக இல்லாமல் அதில் ஃப்ளேவர் ஏறும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணும்போது எப்படிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள். இப்போ நம்ம ஒரு பல்க் குவான்டிட்டி ஒரு 40 கிலோ 50 கிலோ ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஸ்கின்னோடு இருந்துச்சுன்னா அந்த பீஸ் வந்து உடையாமல் உங்களுக்கு பிடிச்சிக்கும். அந்த ஸ்கின் இல்லைன்னா அந்த ஸ்கின்னை வந்து ரிலீஃப் ஆகிடும், பீஸ் வந்து உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நிறைய மைனஸ் ஆகும். அது அந்த லெக் பீஸ் பாருங்கள். இந்த ராஜ்கிரண் சார் வந்து படத்தில் நடிப்பார்ல, அந்த அப்படியே கடிப்பார்ல, அந்த மாதிரி கடிச்சு சாப்பிடலாம். வாங்க திரு கண்ணனை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி செய்முறை ஒன் பை ஒன்னாக போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஓகே. பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மொத்தமாக என்னென்ன இது போடுறது தேவையோ அதை ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துருவோம். பட்டை ஒரு 50 கிராம், கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், ஜாதிக்காய் 1 காய், ஜாதி பத்திரி ஒரு 3 பூ, பிரிஞ்சி இலை ஒரு 5 இலை, அன்னாசி பூ ஒரு 4, கல்பாசி ஒரு 10 கிராம். இதெல்லாம் மொத்தமாக போட்டு நம்ம வெயிலில் காய வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். 1.5 கிலோ பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிலோ சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிராம் வெங்காயம் பல்லாரி, தக்காளி அதே மாதிரி 450 கிராம், அதுவும் நீட்ட வாக்கில் வெட்டினது, 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு. ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கணும், ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடக்கூடாது. முக்கியமான கான்செப்ட் இது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 முந்திரி, 50 கசகசா, இதை வந்து ஊற வச்சிடணும். பச்சை மிளகா வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல, மஞ்சத்தூள் ஒரு 10 கிராம், மிளகாய்த்தூள் ஒரு 150 கிராம், சிக்கன் மசாலா ஒரு 150 கிராம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு. நம்ம போடுற பிரியாணி மசாலா தான் அதே ஒரு 10 கிராம்லேருந்து ஒரு 15 கிராம் போடுவோம். உப்பு தேவையான அளவு, தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml, எலுமிச்சம்பழம் ஒரு 1.5 பழம், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி, கோல்டு வின்னர் ஒரு 400 ml, நெய் வந்து ஒரு 100 ml. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொடி அரைக்க போகிறோம். அந்த அரைச்சி வச்சிருக்கேன், அந்த பொடி எடுங்க, ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே. இந்த பொடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப குறைன்னு அரைச்சிடக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சா தான் அதில் போடும்போது பாயில் ஆகணும். இது வந்து நான் எப்பவும் கேட்பேன் எல்லார்ட்டையும், எத்தனை சதவீதம் கேட்பேன், நீங்கள் சொல்லுங்களேன். எப்படி சொல்றது, ஒரு 80%ன்னு வச்சுங்க. 80%. ஓகே. ஆமாம். என்ன காரணம் வந்து முழுமையாக பவுடராக இருக்கக்கூடாது சொல்றதுக்கு? முழுமையாக பவுடர் அடிச்சோன்னா போட்டோன்னா அப்படியே கெட்டியாக பபிள்ஸ் வந்துடும். அது ஒரு பெரிய மைனஸாக வரும். இன்னும் வந்து ரொம்ப கம்மியாக அரைச்சாலும் அது அப்படியே டாட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். சாப்பிடும்போது அது தெரியும். இதே ஆல்ரெடி நம்ம சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சிருப்போம், அதுவும் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அதே 80% தான் அரைச்சிருப்போம். அதே மாதிரி இந்த 80%க்கு அரைக்கும் போது நம்ம தூவும் போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடும், கெட்டி விழுவாமல் இருக்கும்.
ஓகே. அதனால நம்ம இந்த பெர்சன்டேஜில் அரைக்கிறாரு. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முழு கரம் மசாலா சொன்னோம் பார்த்தீங்களா, பிரியாணிக்கான மசாலா எல்லாத்தையும் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த முந்திரியும் கசகசா எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஊற வைக்கிறோம்? இப்போ வந்து நார்மலாக ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். நம்ம ரைஸ் அங்கே ஊற போடும்போது இதையும் சேர்த்து ஊற வைக்கணும். ஓகே. அதனால ரெண்டுமே ஒரே டயத்தில் ஊற வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் மறந்துட்டோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு அதில் ஊற்றிக்கிட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். சீக்கிரம். ஆமாம். அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து நம்ம அவுட் பண்ணாமல் இதே தண்ணியை தான் நம்ம அரைக்கணும். என்ன காரணம்? இதோட ஸ்டாக் ஃபுல்லாக அந்த தண்ணியில தானே இருக்கு. இதை அவுட் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட் அரைக்கிறோமா? அரைச்சிடும் சார். அரைச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. இப்போ அரைச்சாச்சு. இது எந்த பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சார். நல்லா நைஸா அரைச்சிருக்கீங்க. நைஸா இருக்கும். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்பயும் ஒண்ணு கசகசா ஒண்ணு அப்படியே முழுசா அப்படியே ஆமா அரையாம இருக்கு. ஆமா. ஏன்னா எல்லாமே கரெக்டா இல்ல மசியாது இல்லை. ஏன்னா சின்ன பொருள் இல்லை உங்களுக்கு. அதனால வந்து ஒரு 2-3 முழுசா தான் இருக்கும். அது குக் பண்ணும்போது குக் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பு பற்ற வச்சேன் சார். இப்போ நம்மள்ட்ட உள்ள கோல்டு வின்னர் ஆயில் எடுங்க. ஸோ எவ்வளோ நம்ம சொன்ன மாதிரி 400 ml யூஸ் பண்ணுறோமா? ஆமாம். இதில் வந்து ஒரு 350 ml ஊற்றினா போதும். கடைசியாக நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறோம்ல, அப்போ ஒரு சும்மா ஒரு 2 ட்ராப் ஒரு 20 ml 25 ml ஊற்றினா ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. இப்போ இன்னைக்கு பிரியாணி குக் பண்ணும்போது இந்த வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் இந்த மட்டன் பிரியாணி, இந்த சிக்கன் பிரியாணி, இந்த 3க்கு வந்து என்னோட அளவு மாறுமா இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் ஊற்றுவீங்களா? இப்போ நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுறோம்னா வெஜ் பிரியாணியோட ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் அதோட பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் சிக்கன் அப்படிங்கிற வச்சு அதோட மீட்டில் உள்ள எண்ணெய் கக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட போடுறோம். இப்போ ஸ்கின்னோட போடும்போது அதோட ஃபேட்டு கொஞ்சம் கக்கும். அப்படிங்கிறப்ப அதோட டேஸ்ட் அதில் ஏறிடும். அதனால நெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலே பிரச்சனை இல்லை. அதாவது கொழுப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஆமாம். சும்மா ஒரு 4 பட்டை. சரி, ஓகே. உடச்சி போடுறீங்க. ஆமாம். இதுக்கப்புறம் அடுத்து கிராம்பு. கிராம்பு, லவங்கம், ஏலக்காய். ஆமாம். ஓகே. இந்த கிராம்பு வந்து சும்மா ஒரு 5-6 போட்டாலே போதும். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். ஏன்னா அதிகமாக போட்டோம்னா பிரியாணி சாப்பிடும்போது இந்த கிராம்பு பல்ல பற்றியா டேஸ்ட்டை வந்து டாமினேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி விடும். கிராம்பும் அப்படி தான், ஏலக்காவும் அப்படி தான். அதனால நம்ம வந்து பவுடராக மேக்ஸிமம் பண்ணிட்டோம். இது சும்மா வாடகைக்காக போட்டால் போதும். சரி, ஓகே. அடுத்து ஏலக்காய். ஓகே. ஏலக்காய், பிரிஞ்சி இலை. அடுத்து பிரிஞ்சி இலை. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ இலை வேணாலும் போடலாம். ஏன்னா நம்ம இதை சாப்பிட மாட்டோம். சாப்பிடும் போதே உதறிட்டு எடுத்து போட்டுருவோம். ஈஸியாக எடுத்து போடலாம். ஆமாம். அதனால இது பிரச்சனை இல்லை. இது எல்லாமே அந்த வாசத்துக்காக தான். அந்த பிரியாணி சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைஸோட அந்த வாசத்துக்கு ஏற்ற நல்லா வரதுக்காக மட்டும்தான் இது போடுறோம். இதான் விஷயம். ஆனால் அது வந்து அது எந்த அளவுக்கு நம்ம போடணும் போடக்கூடாது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, டன். அடுத்து நம்ம பல்லாரி போட போகிறோம். ஓகே. பல்லாரி. எங்க வெங்காயம் சொல்லுவீங்களா பார்த்தேன் நான். இல்லை எங்கள் ஊர் ஸ்டைல் எப்போவுமே பல்லாரி தான். பெரிய வெங்காயம் பல்லாரி. ஓகே. நம்ம எவ்வளோ போடுறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் போடுறோம். 400 450? 400 கிராம். ஓகே. ஆமாம். போதும். இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம் வந்து மறுபடியும் நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறோம்ல, அந்த ரைஸில் கொஞ்சோண்டு போட்டு பாயில் பண்ணணும். ஓ, அப்படியா? இது புதுசாக இருக்கு. ஆமாம். வெங்காயம் போடணும், பச்சை மிளகா போடணும், உப்பு போடணும், கொத்தமல்லி, புதினா, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அதில் போடணும். அப்போ தான் அந்த எம்டி ரைஸ் எம்டியாக இல்லாமல் அதில் ஃப்ளேவர் ஏறும், ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் வெங்காயம் போட்டு பண்ணுறது. என்ன காரணம் போகிறது? இந்த வெங்காயத்தோட தன்மை வந்து அதில் ஏறுறதுக்காக. ஏன்னா ரைஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இதில் போட போகிறோம். அப்போ அந்த தண்ணி வந்து எம்டி தண்ணியாக இருக்கும். வெறும் சால்ட் மட்டும்தான் சில பேர் போடுவாங்க. சால்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. நம்ம வெங்காயம் போட்டோம்னா வெங்காயத்தோட டேஸ்ட், அதாவது கண்ணாடி பதமும்ல அந்த வெங்காயம் வெந்து அதிலே இருக்கும். ஃபில்டர் பண்ணுறப்ப அதை போடுறப்ப தம் போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க வேண்டியது தான். சரி, ஓகே. ஓகே. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுச்சு சார். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா ஆனியன் பக்கோடா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்ல கலர் மாறி இருக்கு. ஆமாம். அதாவது நம்ம போடுறப்ப ஆயிலுக்கு கீழே இருக்கும் வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு மேலே இருக்கும் வெங்காயம். ஓகே. ஆமாம். இதுதான் பக்குவம். இதில் வந்து அந்த எண்ணெயில் வெங்காயம் போட்டோன்னே எண்ணெய் கம்மியாயிடும், மேலே வந்துடும். ஆமாம். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் கார்னிஷ்காக எடுத்து வச்சுக்கப்போம். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியாணி எடுத்து வச்சிருக்கோம். ஆமாம். ஓகே. அடுத்தது பூண்டு போட போகிறோம். பூண்டு பேஸ்ட் போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே. இதை வந்து நம்ம போட போகிறோம். ஓகே. அந்த பூண்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சிருக்கோம். ஆமாம். சரி, ஓகே. எல்லாமே தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே.
இப்போ வந்து பூண்டு போட்டுருக்கோம் செஃப். சரி. பூண்டு அது பாட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். நம்ம வந்து அது கொட்டி இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி சரி. வச்சிருவோம். அது ரெடி ஆனால் நம்ம தூக்கி கொட்டிடுவோம். ஓகே, என்ன வேணும் நமக்கு? நம்ம எல்லாமே வேணும். இப்போ தக்காளி, தயிர் இந்தாங்க, ஒன்று அப்படியே கொடுங்க. இந்தாங்க, அப்படியே போடுங்க. ஓகே, தயிர். ஓகே. ஆமாம், எவ்வளோ ஊற்றலாம்? பாதி ஊற்றுங்க செஃப். பாதி ஊற்றவா? போதுமா? இன்னும் கொஞ்சம். போதும். உங்களுக்கு தான் தெரியும். போதும் போதும். அடுத்தது அடுத்து இஞ்சி. இஞ்சி இந்தாங்க. ஆமாம், இந்தாங்க, எல்லாமே எல்லாம் போட்டுருவா? ஆமாம், 150 கிராம் தான் அது. ஓகே ஓகே, மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாம். அடுத்து கொத்தமல்லி, புதினா. அடுத்தது புதினா. ஓகே, ஆமாம், கழுவி ஆல்ரெடி வச்சிருக்கோம். புதினா. சரி, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். ரொம்ப போட்டுறக்கூடாது, புதினா சாதம் ஆகிடும் அப்புறம். சரி, ஓகேடா. ஆமாம், புதினா சாதம் ஆகிடும், பயமுத்துறாரு. அடுத்து மஞ்சத்தூள். ஓகே, மஞ்சத்தூள். எவ்வளோ மஞ்சத்தூள் போடுறோம்? சும்மா ஒரு செடி போடுவா? போடுங்க, கம்மியா. போதும் போதுமா? போதும். சிட்டிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அடுத்து மிளகாய் தூள். மிளகாய் பவுடர். ஆமாம், 10 கிராம். போதுமா? இன்னும் கொஞ்சம். போதும் போதும். போதும். ஓகே, அடுத்து சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா. ஆமாம், இந்த சிக்கன் மசாலா எதுக்காக? பிரியாணின்னு சொல்லும் போது வெறும் மிளகாய் தூள் போட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அப்படிலாம் இந்த பிரியாணி பொடி நம்ம ரெடி பண்ணிருக்கோம்ல, இந்த பொடி தான் வச்சா பண்ணுவாங்க. மேல் பொடி மாதிரி இந்த பொடி போட்டு குக் பண்ணுவாங்க, இல்லைன்னா எண்ணெயில போட்டு குக் பண்ணுவாங்க. ஆமாம். இந்த சிக்கன் மசாலா எதுக்காக நீங்க போடுறீங்க? என்ன காரணம்? இந்த சிக்கன் மசாலா 100 கிராம் மட்டும். இதில் வந்து சிக்கன் மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் கலந்துருக்கும். மிளகா, மல்லி, கடலப்பருப்பு அதுவும் அதில் மிக்ஸ் ஆகி கலந்துருக்கும். அதனால அதையும் போட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, ஆமா, நம்ம மிளகாத்தூள் போடுறது காரத்துக்கு மட்டும்தான். சரி, ஓகே. ஆமா. இதுக்கப்புறம் பச்சை மிளகா. பச்சை மிளகா விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாமே போட்டுறோம். எல்லாமே இல்லை, ஒரு 5 பச்சை மிளகா மட்டும். போதுமா? போதுமா? போதும். டன். அதாவது அடுத்து நம்ம விட்டு வைக்கல சொல்றேன். ஆமா, அங்கே வேலையே இருக்கக்கூடாது நமக்கு. அடுத்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இதுதான் தான் இருக்கும் நமக்கு. சரி, ஓகே. அடுத்து நம்மளோட மசாலா. எது? இந்த மசாலா. ஆமா. எவ்வளோ போடுறோம்? நீங்களே எடுத்து போடுங்க. காமிங்க எவ்வளோன்னு. அவ்வளோ. சரி, ஒரு 10லேருந்து ஒரு 15 கிராம். அதாவது டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். 1.5லேருந்து 2 அதிகபட்சம். ஓகே. ஆமா. இதுக்கப்புறம் உப்பு. உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கலாம். என்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எப்படியா இருந்தாலும் ஒரு 50லேருந்து 75 கிராம். எப்பவுமே கம்மியா போடுங்க. கடைசியா ஃபைனல் டச் வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். எல்லாம் போட்டாச்சு, வேற எதுவுமே இல்லை. நீங்க எது கேட்டா தர மாட்டேன். அங்கே ஒன்றும் இருக்காது, எல்லாமே போட்டாச்சு, நெய் தவிர. ஆமா. ஆனா இதுல ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர். இதில் வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் போடாமையும் இருக்கலாம். ஆனால் இந்த கலர் போட்டாதான் அதோட பிரைட்னஸை கொடுக்கும். ஓகே. அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஆமாம், இது வந்து கலர் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரூல்ஸ் படி எல்லாமே இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால இது எந்த பாதிப்புமே இருக்காது. அதனால மேக்ஸிமம் இது கொஞ்சம் யூஸ் பண்ணால் அவுட்லுக் நல்லா இருக்கும். அப்படி இல்லை நம்ம வீட்டில் தான் செய்கிறோம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பண்ணி காமிங்க இந்த இடத்துல. இது உங்களோட ஆப்ஷன். இது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம். இது எதுக்காகனா இவங்க வந்து கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே டைமில் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணும்? கம்மியாக, சும்மா ஒரு பிஞ்ச், இன்னும் கொஞ்சம். நான் கொடுத்துருக்க குவான்டிட்டி பாருங்க, இவ்வளோ தான் நாங்கள் போடுறோம். ஆமாம். தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க, இல்லை வேண்டாம். ஆமாம். இப்போ பாருங்க ஜெஃப், நம்ம பூண்டு போட்டோம், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல கலர் மாறி. ஆமா, ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், நல்லா வாசமும் கொடுக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரு. இது வந்து ஒரு 50% ஆன கலர் எப்படி இருக்கும் பூண்டு, அந்த கலர் வந்திருக்கு. ஓகே. இந்த ஸ்டேஜ்ல நல்லா வாசமும் கொடுக்குது. ஆமா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை தூக்கி கொட்டிட வேண்டியது. சரி, ஓகே. ஓகே. ஆஹா, எல்லாம் போட்டாச்சு, அவ்வளவுதான். இது பார்த்தீங்கன்னா பல்கான குவான்டிட்டி பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி பண்ணுவாங்க. ஏன்னா அனல் அடுப்பில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஈஸி மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வராது. சரிங்களா? ஆமா, இதான் விஷயம். ஆமா, இதான் உண்மை. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அடுப்பை பற்ற வச்சு விடுறோம். இந்த அடுப்பியா? ஹாட் வாட்டர். இந்த மசாலா எடுத்துலாமா? ஆமா. ஓகே, டன். இந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து இது ஓரமாக வச்சிடலாம். நீங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க. ஆமா செஃப். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. தண்ணி எவ்வளோ ஊற்றி வச்சிருக்கீங்க? இது வந்து 6 லிட்டர் ஊற்றிருக்கோம் செஃப். ஓகே. ஆமாம், 6 லிட்டரில் வந்து இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து 1 லிட்டர் எடுத்துருவோம் நம்ம. மீதி 5 லிட்டரு. 5 லிட்டரில் வந்து ரைஸ் வந்து ஒரு 80% வேகணும். அதாவது திருப்பி சொல்லுங்க. 6 லிட்டர் ஊற்றி 6 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். 6 லிட்டரில் வந்து இந்த மசாலாவுக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துருவோம். பேலன்ஸ் 5 லிட்டரு. அந்த 5 லிட்டரு தண்ணியில் வந்து 1.5 கிலோ ரைஸ் வந்து பாயில் பண்ணுவோம். பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம அவுட் பண்ணிடக்கூடாது. பிரச்சனை என்னன்னா, அதை அவுட் பண்ணோம்னா மறுபடியும் நமக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம மறுபடியும் ஹீட் தண்ணி போட முடியாது. அதனால அந்த தண்ணியை நம்ம ஸ்டாக்காக வச்சுக்கணும். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். சரி, முக்கியமான விஷயம் அது. ஓகே. ஓகே.
ஏன்னா அந்த ரைஸ் தண்ணி தான் வந்து அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் கொடுக்குன்னு சொல்லி சொல்ல வராரு. ஆமாம், ஏன்னா அதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போகிறோம், அதனால அந்த தண்ணி கொஞ்சம் முக்கியமான தண்ணி, எதையுமே அவுட் பண்ணிடக்கூடாது. ஆமாம், ரைட். ஆமாம். இப்போ மசாலா லைட் ஸ்லோவாக வச்சுருக்கோம், ஏன்னா அதுவும் நமக்கு ஹீட் ஆகணும், அதே நேரத்தில் இங்கே நமக்கு ரோகணும் கொஞ்சம் வரணும், அதனால கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோம். அப்போ வெந்த பேர் காமிங்க. ஓகே சார், ஓகே. மசாலா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு, நீங்க பார்த்தாலே தெரியும், அங்க லைட்டா அப்படியே எண்ணெய் கக்கும், அப்படி கக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திக்கான மசாலாவா இருக்கு. ஆமா, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போறோம். நம்ம மெஷர்மெண்ட் படி 1 லிட்டர் ஊற்ற போறோம். சரி, ஓகே. இது 1 லிட்டர் அது? ஆமா, 1 கப் 1 லிட்டர். ஓகே, 1 கப் 1 லிட்டர். உடனே முள்ளாதீங்க, ஆவி அடிக்கும். ஆமாமா, அந்த முக்கியமான விஷயம். ஆமா, நானே ஊத்தவா? ஊத்துங்க சார், ஏன்னா கை சூடு. ஆமா, ஓகே, டன். ஓகே, அதாவது 6 லிட்டர்ல 6 லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம். 1 லிட்டர் நம்ம பிரியாணிக்கு, ரைஸ் வைக்க 5 லிட்டர். சரி, ஓகே. ஆமா, இது நல்ல ஒரு மெஷர்மெண்ட். நீங்க வீட்ல பண்றீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் பண்றதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இதே சின்ன குவான்டிட்டி பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பிடிச்சிங்க. ஆமா. 1க்கு எத்தனை லிட்டர் வைப்பீங்க? 1க்கு 3/4 தண்ணி வைப்போம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து போட்ட வேண்டியதான். சிக்கன் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் பாயில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அது கூட்டி ரைஸுக்கு தேவையானது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, ஆமா, உப்பு கிப்பு எல்லாமே A to Z எல்லாம் போட்டுடலாம். அது கூட்டி இதுவும் ரெடி ஆகிடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சைடில் போடுறேன். ஆமா, ஏலக்காய் எவ்வளோ போடுவா? ஒரு 3 ஏலக்காவா? நம்பர். ஆமா, எண்ணி 3 ஏலக்காய். ஆமா, ஆமா. சரி, ஓகே, டன். கிராம்பு 3. நீங்க லவங்கன்னு சொல்லுவீங்க, நாங்க கிராம்புன்னு. கிராம்பு தான் ஆக்சுவலா, அது அப்படி சொல்லி பழகிச்சாரு. ஆமா, பிரிஞ்சி இலை 2. ஓகே. பட்டை ஒரு 4 பீஸ். சும்மா ஒரு 2 போடுறேங்க, அதிகமா இல்ல. பிரிஞ்சி இலை. ஆமா, ஓகே, போதுமா? போதும். ஓகே. அதுக்கப்புறம் பட்டையா? ஓகே. இது எல்லாமே வந்து தண்ணியில போட்டு குக் பண்ணும்போது என்னன்னா அந்த வாசம் நல்லா கொடுக்கும், அதனால தான் இதில் போடுறோம். சரிங்களா? ஓகே, டன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி. ஆமா, கொஞ்சமா, அதே அளவு புதினா. போதும். இப்போ மல்லி எவ்வளவு போட்டோமே அதே அளவு தான் போடணும். அதே அளவு புதினா. பச்சை மிளகா 3. எப்படி ஸ்கூல் பசங்களுக்கு வாத்தியார் வந்து பாடம் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி பாருங்களேன். பச்சை மிளகா 3, மல்லி எவ்வளவு, கொத்தமல்லி எவ்வளவு, எந்த அளவுக்கு நிதமா சொல்லி தராரு. போதுமா? போதும் சார். உப்பு தான் மேட்ரு. ஆமா, இதுல முக்கியமான விஷயம் உப்பு தான். உப்பு எவ்வளவு போடணும் நீங்க அள்ளுங்க, நான் சொல்றேன். காட்டுங்க. அதுல பாதி, இன்னும் பாதி. போதும். ஓகே. உப்பு ஆக்சுவலா வந்து இந்த தண்ணியில வந்து ஒரு கல்லு கூட இருக்கணும், கம்மியா இருக்கணும். ஆமா, கரிக்கணும். உப்பு வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு கல்லு கூட இருக்கணும், ஆனா பிரியாணி மசாலா கரெக்டா இருக்கணும். ஓகே. ஏன்னா ஆப்டன்ல தான் அது வடிக்க போறோம், அதனால இது கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இது மாதிரி ரைஸ் தனியா வெடிச்சு போறோம்னா அப்ப அந்த ரைஸ்ல உப்பு ஏறணும்னா ஒரு கல்லு உப்பு அதிகமா இருந்தா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். ஆமா, ஆனா அந்த மசாலால உப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம், அது நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா. இதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம பேலன்ஸ் வச்சிருந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டோம். ஓகே, டன். ஆமா, வேற எதுவும் இல்ல? வேற எதுவும் இல்ல. க்ளோஸ் பண்ணிடலாம். சூடா கொதிக்கிட்டோம், அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஓகே. அவருக்கு முடியுமா? இல்ல, இது ஆல்ரெடி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம லெமன் ஊத்திட்டு சிக்கன் பீஸை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரி, ஓகே. ஓகே. இப்போ எல்லாமே போட்டு மூடி போட்டாச்சு. அடுத்தது இதில் வந்து மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. மேலே நான் சொன்ன மாதிரி ரோகன் வந்துருச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம் சார். பிரியாணிக்குங்கிறதே 99% வெந்நீர் கோழி தான், அதாவது வித் ஸ்கின் தான் வாங்கணும். இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஊற்ற போகிறோம். ஓகே, டன். ஆமாம், அந்த மசாலா பாருங்களேன், கம நல்லா வாசம் வருதுங்க, வேற மாதிரிங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான்லாம் வந்து பிரியாணி கொஞ்சமாக சாப்பிட்லாம், கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்லாம்னு நினச்சேன் நான். ஆனால் இன்னைக்கு இவர் கொடுக்குற அந்த மசாலா வாசனைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம், நீங்கள் நைட்டு பார்சலும் உங்களுக்கு அதான். பார்சல் சிக்கன்லாம் பிரியாணி போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கும். லெக் பீஸை தூக்கி போட்டு அப்படியே கிடக்கும். ஆனால் இப்படி இல்லை, இது இந்த லெமன் ஊற்றினோன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும், கறி சீக்கிரம் வேக வச்சு கொடுக்கும். இன்னொன்று அந்த புளிப்பு தன்மை ஷார்ப்பாக எடுக்கும். ஆமாம், கரெக்ட். ஆல்ரெடி நம்ம தயிர் போட்டிருக்கோம், ஆனால் அதை விட இந்த லெமனும் கொஞ்சம் நம்ம கம்பல்சரி போட்டே கடைசியா. ஆமாம். ஓகே, இதை ஊற்றிடுவோம் சார். சரி, ஓகே. 1.5 லெமன் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாம், ஆமாம். ஓகே, டன்.
இன்னொன்று இந்த சிக்கன் பீஸ்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் அடுப்போட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறோம். ஆமாம், எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம ஃபயர் வைக்கவே தேவையில்ல, ஸ்லோ ஃபயரில் தான் குக் பண்ண போகிறோம். இப்போ லெமன் ஊற்றிட்டா ஒரு கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் அதில் போட ஆரம்பிச்சோம். ஓகேடா. ஓகே, மூடி போட்டு இப்போ ரைஸ் போடலாமா? போட்டுடலாம். தேங்க்ஸ். அப்போ இங்கே ஓப்பன் பண்ணுவா? ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கிளாத் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எதுக்குன்னா நம்ம என்னதான் ஃபிட்டான பாத்திரம் கேப் போட்டு இருந்தாலுமே இந்த சின்ன சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து வெளில வந்துடும், ஸ்டீம் வெளில வந்துடும். ஓகே. ஆமாம், அதுக்கு வந்து நம்ம ஹோல் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத்தை போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா அந்த ஹோல் அதிலே இருக்கும். ரைஸ் இன்னும் கொஞ்சம் நின்று மலரும், மலர்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரைஸ் வந்து எவ்வளோ ஊற வச்சிருக்கீங்க? மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஊற வைப்பாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம், அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். சரி, ஓகே, போட்டுருவா? போட்டுடலாம். ஓகேடா. இதில் மிக்ஸ் பண்ணுவா? பண்ணுங்க சார். ஓகே, ஃபயர் வைக்குவா? லைட்டாக வைங்க சார். இந்த பாஸ்மதி ரைஸே அந்த வாசம் வேற. சீரக சம்பாக்கு எந்த அளவுக்கு வாசம் இருக்கோ அது மாதிரி அது இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஓகே, டன். இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு எந்த பக்குவத்தில் நம்ம வடிக்கிட்டு அதில் போடுறோம்? 80% இதில் வேகணும். 80% வந்து 20% தான் இதில் வேகணும். ஏன்னா நிறைய பேர் ஆஃப் ஏக்கார்டுலேயே இதில் போட்டுவாங்க. ஆஃப் ஏக்கார்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் வெறும் எம்டி ஆகிடும். நான்லாம் 60 to 70% தான். நம்மலாம் 80, நம்ம எல்லாமே 80 தான். ஓகே. ஆமாம், 80% போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக் வாட்டர் மேலே ஏறினா தான் அந்த ரைஸும் நல்லா இருக்கும். சரி, அதனால ஒரு 80%. இப்போ வந்து நம்ம இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, கேஷ்யூ நட்டு, அதுவும் இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இப்போ போல் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட் நம்ம பிரியாணியில். இதுதான் முக்கியமான கான்செப்ட். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணி அதிலே ஊற்றிடும். சரி, ஓகே. இப்போ அந்த கலரும் பாருங்களேன், லைட்டாக அந்த கலர் வந்து அந்த பிரியாணி கலர் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு அந்த கசகசா அரைச்சி ஊற்றின பேர் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். ஆமாம், ஏன்னா ஒயிட் இல்லை. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த சில்லி பவுடர் வந்து என்ன ஒரு டைலூட் பண்ணுற மாதிரி கலர் ஒரு கம்மியான ஒரு கலர் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே. ஆமாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும் சார். நம்ம மூடி போட்டுருவோம். அது வரைக்கும் ரைஸ் ஸ்லோ ஃபயர். ரைஸ் சைடில் வந்துருக்கு. 80% ஆகட்டும். அதுக்கப்புறம் தம் போடுறத பார்க்கலாம். அந்த 80% வந்த பிறகு உனக்கு காமிக்கிறேன் என்ன பக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? மசாலா நல்லா வந்துட்டு இருக்கு. ஆமா, ரைஸும் மேல பொங்கி வருது. ஆமா. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம் சார். செக் பண்ணோம்னா சக்குன்னு தூக்கி போட்டு வடிச்சு கொட்டுற போறோம். ஏன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் பிஸியா இருக்கும் நமக்கு. போதுமா? போதும். 80% நல்லா தாராளமாக வந்துருச்சு. ரைஸ் எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. ஓகே, டன். இதுல வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எதுக்குன்னா ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஓகே, ஓகே. இப்போ அப்படியே போட்டுடலாம் சார். கீழே ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே அவர் சொன்ன மாதிரி 80% நீட்டாக நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல ரொம்ப கவனம் தேவை. ஆமாம், நீங்கள் வெடிக்கும் போது டக்குன்னு வெடிக்கணும், இல்லை நல்லா இருக்காது. ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே போட்டுருங்க சார். நான் போடுவா? போடுங்க, நீங்களே போடுங்க. என்னோட நீங்க சீனியர், நீங்க வயசு பெருசாக காட்டுறாரு. ஓகே, அவ்வளோதான் சார். சூப்பர் சார். அப்படியே பூ மாதிரி எழுது பாருங்க. அவ்வளோதான் சார். தரமான பிரியாணி. ஆமா, பாருங்க அந்த ரைஸ். மற்ற வடிகட்டிக்கலாமா? ஆமா, ஸ்டெயினர்ல வச்சு வடிகட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ரைஸ் கொட்டிட்டோம். இதை வந்து லைட்டா அடிக்காமலும் மிக்ஸ் பண்ண போறோம். சரி, ஓகே. துடுப்பியே திருப்பி போட்டு தான் மிக்ஸ் பண்றாங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன் இப்படி மிக்ஸ் பண்றாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அந்த ரைஸ் உடையாம இருக்கதான். நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து சின்ன குவான்டிட்டி பண்ணும் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பல்கான குவான்டிட்டி பண்றீங்கன்னா அந்த டைம்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கவனமாக கவனிக்கிறது. ஆமா, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் ரொம்ப சூடா இருக்கும், அதனால துணியால வச்சுங்க. இதை லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி போதுமா? பத்தல. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணி ஊத்த போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ரைஸும் தண்ணியும் சமமா இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ சமமா இருக்கிறப்ப நம்ம லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கரெக்டா ஒரு 20 நிமிட்ஸ், ஒரு 20 நிமிஷம் தம் போடுறோம். ஆமா, தம் போட்டு பார்த்தோம்னா
கீழே மசாலா ரைஸ் எல்லாமே இருக்கும். இது மேலே வேணால் நம்ம கொத்தமல்லி புதினா ஆப்ஷன் தான், வேணா என்ன போட்டுக்கலாம், போடலாம்? இல்லைன்னா அதை தம்மு உடச்சிட்டு கூட போட்டுக்கலாம். உடச்சிட்டே போடலாமே. போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாத் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதை வந்து நம்ம போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. அதாவது ஃபர்ஸ்டே அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இது இதுக்கு வச்சுக்கலாம். ஆமாம், வெயிட்டுக்காக நம்ம கஞ்சி தண்ணியை வச்சிட வேண்டியது. இந்தாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். ஆல்மோஸ்ட் தம்மெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம். ஆமாம், ரெடி. இப்போ வந்து நம்ம தம் உடைச்சிட வேண்டியதான். சரி, ஓகே, டன். உடைச்சிடலாம். ஓகே, கொடுங்க, நான் அப்படி ஹெல்ப் பண்ணுறேன். சுடும். எங்கே சூடு ஆறிடுச்சு. பார்த்தா அந்த சாதம் பாருங்க, அந்த ரைஸு இந்த இடத்துல தம் உடைக்கும் மாதிரி எப்பவுமே தம் நல்லா ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் குச்சி குச்சா நீட்டாக அப்படி நிற்கும், மலர்ந்து இருக்கும். அதான் விஷயம். லைட் ஓப்பன் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம தம்மை உடைச்சிடலாம். சரி, ஓகே. அப்போ இந்த கொத்தமல்லியிலே கடைசியாவா? ஆமாம், இதை ஒரு பரட்டினதுக்கு அப்புறம் மேலே டாப்பிங் போட்டுக்கிறேன். போடுங்க. அந்த ரைஸை பாருங்களேன், அந்த அந்த ரைஸ் அப்படியே மலர்ந்து அப்படியே அப்படி இருக்கு, குச்சி குச்சா அப்படி நீட்டாக இருக்கும். அப்பப்பப்பப்பா, அடடா, நல்லா வாசம். அந்த பீஸ் காமிங்க, வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. உங்களுக்கான லெக் பீஸ், எனக்கான லெக் பீஸ். மசாலாவோட சேர்த்து கொடுக்குறேன், அப்பதான் அடிசோடு தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஆமா, ஓகே, டன். ஐயோ, 2 பீஸ் வர போட்டாரு. ஐயோ, டீம் திட்டுவாங்க. இவ்வளோ பீஸ்லாம் வேண்டாம், ஒரு பீஸ் எடுத்துருங்க. இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சூடு லைட்டாக ஆட்டும். இந்த ஆனியன் கொஞ்சம் போட்டுங்க, அதுதான் ஹைலைட். இது வந்து டிட்டோ ஹோட்டல் ஸ்டைல். இது இந்த ஃப்ரைட் ஆனியன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் போட்டு அப்படி கொடுப்பாங்க. இப்போ நெய் அதில் போட்டால் போட்டுருங்க. ஓகே சார், உடச்சி போட்டுருங்க. இந்த நெய் போடாமல் நம்ம நெய் ஊற்றிடலாம். சைடில் வந்து நான் அப்படியே சாப்பிட்றேன். நல்லா இருக்குங்க. இது சாதம் நல்லா வெந்திருக்கு. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பீஸ்லாம் உடையவே இல்லை, நீ சொன்ன மாதிரியே இருக்கு. அந்த லெக் பீஸ் பாருங்க, இந்த ராஜ்கிரண் சார் வந்து படத்தை நடிப்பார்ல, இந்த அப்படியே கடிப்பார்ல, அந்த மாதிரி கடிச்சு சாப்பிடலாம். என்னை சுற்றி பார்க்குறாங்க எல்லாருமே, எப்படா எங்களுக்கு பிரியாணி கிடைக்கும்னு சொல்லி எங்கள் டீம் பார்த்துட்டு இருக்காங்க. வெரி குட் பிரியாணி. அதிகமான காரம் இல்லை, அதிகமான எண்ணெய் இல்லை, அதிகமான மசாலா இல்லை, எல்லாமே பேலன்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். வெரி குட் டேஸ்ட்டுங்க. இந்த பிரியாணி டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நான் லாஸ்ட்டாக கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் சீரக சம்பாவே பண்ணி ரொம்ப நாளாச்சு. பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. வெரி குட். சில இடத்துல பிரியாணி பண்ணும்போது கையெல்லாம் ஒட்டும், எண்ணெய் பிசு பிசு இருக்கும், அந்த கொழுப்பு அதிகமாக போடுவாங்க. அதுக்கு வந்து சில பேர் டால்டாவும் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே சார், ரொம்ப மைல்டு. ஓகே. நம்ம பிரியாணி எப்பவுமே லேடிஸ் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே, ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணி பாருங்கள். அந்த காரம், அந்த சாதம் வெந்தது, அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா முழுசாக இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த மசாலா, இன்னொன்று அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா அந்த பீசஸில் அந்த மசாலா கொஞ்சம் கூட உடையவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அந்த வெங்காயம் தக்காளி அந்த சைடில் ஓட்டும் போது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ரியலி கண்ணன், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஓகே சார். ஓகே சார். அந்த சாதத்தோட சாஃப்ட்னஸ், அந்த மாய்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே சார். உங்கள் நம்பர் கொடுங்க, நான் சைடில் அப்படியே என் வேலையை பார்க்குறேன், சாப்பிட்றேன். ஓகே. வணக்கம், என்னோட பேர் கண்ணன். நம்ம கும்பகோணம் தாராசுரத்தில் கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக 500லேருந்து 2000, 3000, 4000 எவ்வளோ நம்பராக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். லேபர் மட்டும் கான்ட்ராக்ட் முறையில் செஞ்சு கொடுக்குறோம். என்னோட கான்ட்ராக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்போவுமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எப்போவுமே நம்ம செஞ்சு கொடுப்போம். அதை கண்டிப்பாக ஒரு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் எதுனா வந்துன்னா அந்த டைமில் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு தரமான சாப்பாடு, அது பர்டிகுலராக இவங்க செஞ்ச அந்த வத்தக்குழம்பு சாதமாக இருக்கட்டும், அந்த கதம்பு சாம்பாராக இருக்கட்டும், அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், அந்த சேமியா ரெசிபி, இந்த பிரியாணி எல்லாமே தி பெஸ்ட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் கும்பகோணத்தில் இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.